நம்ம வாசித்த அந்த வார்த்தையினுடைய அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 19 வாசித்து அது தொடர்ச்சியாக நம்ம சில வார்த்தைகளை கர்த்தனை கொடுப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று இயேசு கலிலேயாவில் வைத்து சீசர்களுக்கு இப்படியாக ஒரு வேலையை கொடுத்ததாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த வேலை ஒண்ணு உட்கார்ந்து அப்படி சாப்பிடுற வேலை அல்ல, புறப்பட்டு போகிறதுனால ஒரு கஷ்டமான வேலை தான். இருக்கிற இடத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு, ஆமென், அதுவும் விசுவாசத்தை மட்டும் நம்பி போகக்கூடிய ஒரு பயங்கரமான சவால் நிறைந்த வேலையை தான் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆமென், சீசர்களுக்கு கொடுத்தார். ஆனா அந்த வேலையை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தை கொடுத்தார். என்னதான் வல்லமையும் அதிகாரமும் இருந்தாலும் ஆமென், அவர்கள் புறப்பட்டு போகணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஆமென் ஒரு காரியம்தான். ஆனா இந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு இயேசு நம்மளிடத்திலையும் இந்த காரியத்தை விரும்புகிறார். இந்த காரியத்தை நமக்குள்ள விரும்பினாலும் நம்மளால என்ன செய்ய முடியல, இதெல்லாம் செய்யணுங்கிற ஆசை இருக்குது, இதெல்லாம் நிறைவேற்றணுங்கிற நோக்கம் இருக்கிறது, பட் நம்மளால புறப்பட முடியல. இதுதான் பிரச்சனை. நம்மளால என்ன செய்ய முடியல? புறப்பட முடியல. புறப்பட முடியல என்பதனுடைய அர்த்தம் நம்மளுடைய இங்க வர்ற வார்த்தை இதுக்கு மேல சொல்ல வரல. இங்க வருகிற வார்த்தை சொல்லலாம், சொல்லுன்னு உள்ள இருந்து ஆவியானவர் சொல்லுவாரு. ஆனா அதை சொல்லுவதற்கு ஒரு தயக்கம் ஆட்டோமேட்டிக்கா வருகிறது. அப்போ இந்த தயக்கத்தை நீக்கிறதும் அதை ஃபோர்ஸா நமக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் எது தேவை? அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. மனித பலத்தினால இதை செய்ய முடியாது, மனிதனுடைய அறிவினால இதை நிறைவேற்ற முடியாது. அப்போ இந்த காரியத்தை சீசர்களுக்கு ஏசப்பாவுடைய மரணத்துக்கு முன்பதாகவே இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, செஞ்சிட்டாரு. ஆனாலும் அவர்களால் என்ன செய்ய முடியல? ஆமென், ஏசப்பாவுடைய கைதுக்கு பிறகு அவங்க எல்லாம் ஸ்தம்பித்து போயிட்டாங்க. அவங்களால என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க பெற்றுக்கொண்டது, அவங்க கற்றுக்கொண்டது எல்லாமே உள்ள இருக்குது, ஆனா என்ன செய்ய முடியல? வெளியில சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அவர்களுக்குள்ள இந்த உலக பயம் அவர்களை என்ன செஞ்சிருச்சு? அவன் மிரட்டிருச்சு. உலகத்துல இருக்கிற பயங்கள் அவங்களை என்ன செஞ்சிருச்சு? மிரட்டிருச்சு. நீ போகாத, இயேசுவை எப்படி இந்த மாதிரி கைது செய்தாங்களோ அதே மாதிரி உங்களே என்ன செஞ்சிருவாங்க? கைது செய்து சிலுவையில அரைஞ்சிருவாங்கன்னு சொல்லி யாரும் சொல்லல. ஆமா, அவங்க சிந்தனைகளையும் இந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நமக்கும் இந்த பயம் தான் வந்துட்டு இருக்கு. நமக்கு என்ன செய்யுது? இதே பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அவன் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியல? அப்படின்னா தேவன் கொடுத்ததை நம்ம பயன்படுத்த முடியல. அல்லேலூயா. இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டோ இல்ல ஒரு டாக்டரோ படிச்சுட்டு முடிச்சாங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் டாக்டர் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த உலகத்துல இருக்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க எந்த மருந்து என்ன வியாதிக்கு கொடுக்கணும்னு தெரியாது, மறந்துடுவாங்க. அங்க படிச்ச மாத்திரத்திலே அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குது? தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டி இருக்கிறது. தொடரும் பொழுதுதான் அனுபவங்கள் அதிகமாகும். தொடரும் பொழுதுதான் புது புது வியாதி வந்தாலும் அந்த வியாதிக்கேற்ற காம்பினேஷனை சரியாக கொடுத்து அந்த ஜனங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான ஒரு மருத்துவராக இருக்க முடியும். இதே போலதான் ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை ஆமென், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடணும். அதை நீங்க தேடும் பொழுதுதான் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கூட கொடுப்பார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில முதலாவது சொன்ன விஷயத்துக்குள்ள நம்ம போறதே இல்லை. அந்த தேடுகிற விஷயம், புறப்படுகிற விஷயம், கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றணுங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போறதே இல்லை. ஆனா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும். ஆண்டவர் கஷ்டப்படாம என்ன செய்ய முடியாது? எந்த காரியத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆமென். ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு, பெற்றெடுக்கிறதுக்கு முன்பதாக அவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. அந்த வேதனைக்கு பிறகுதான் ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள வருகிறது. அதே போல ஊழியமும் அப்படிதான். எடுத்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி வராது. ஆவிக்குரிய வாழ்க்கையில சாத்தான் உங்களை சும்மா எல்லாம் என்ன செய்ய மாட்டான்? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு விட மாட்டான். சாத்தான் உங்களை சும்மா என்ன செஞ்சிட மாட்டான்? நீ போய் ஈஸியா போய் வாங்கிக்கான்னு விட்டுற மாட்டான். கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் கொடுக்க ரெடியா தான் இருக்கிறாரு. அவன் நிறைய தடைகளை வெட்டி போடுவான், நிறைய மரங்களை வெட்டி போடுவான். அந்த தடையெல்லாம் நீங்க தாண்டணும். அதெல்லாம் நீங்க தாண்டி போய் தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா.
அப்ப இந்த தடைகளை தாண்டறதுக்கு நம்மளால இந்த உலக பலத்தும் உலக ஞானத்தால முடியாது. இது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் நடக்கிற விஷயம். நம்ம நேருக்கு நேர் வருகிற யுத்தத்தை என்ன செய்யலாம்? நேருக்கு நேர் வருகிற சண்டையை சமாளிக்கலாம். இது ஆவியின் மண்டலத்தில் நடக்கிற விஷயம். என்ன மண்டலத்துல? ஆவிக்குரிய மண்டலத்துல, ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற விஷயம். இந்த காரியத்தை ஆவிக்குரியவன் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த விஷயத்தை யார் அறிந்து கொள்ள முடியும்? வீட்டுக்குள்ள பிசாசு வருகிறானா வரலையான்னு வீட்டுக்குள்ள இருந்து சண்டை நடந்ததுக்கு பிறகு பார்ப்பது ஒரு விசுவாசி அல்ல. அவன் வரும்பொழுதே அறிந்து கொள்ளுகிறவன் தான் ஆவிக்குரிய பிள்ளை. அப்படி அறிந்து கொண்டு உடனே அந்த அசுத்தாவிகளை வீட்டுக்குள்ள நுழையாதபடிக்கு கட்டுகிறவனும் அதை துரத்துகிறவன் தான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இருக்க முடியும். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஒரு பிசாசு உள்ள வந்து உங்களுக்கு வியாதிகளை போட்டு உங்களை துன்பப்படுத்தி உங்களை எல்லா கண்ணீரை வடிக்க வைத்து குடும்பத்தில் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ண வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் விழித்து கொண்டு இது பிசாசு போராட்டம்னு ஜெபம் பண்றது அல்ல. உள்ள வரும் பொழுதே உள்ள ஒருத்தன் வரான், அவனை உள்ள விடக்கூடாது. சும்மா இருந்த பிள்ளை கொஞ்சம் மார்க்கமா இருக்குது, கண்டுபிடிச்சிடணும். சும்மா இருக்கிற பிள்ளை கோவப்படுது, கண்டுபிடிக்கணும். சும்மா இருக்கிற கணவருக்கு ஒரு மாதிரி மாறுறது கண்டுபிடிக்கணும். உள்ள ஏதோ ஒரு சத்துரு உள்ள வரப்போகிறான் என்பதை உடனே அறிந்து அவைகளை கட்டுகிறவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. ஆகையினால இந்த நாளில, இப்போ இந்த உயிர் தெழுந்த நாளில, இந்த உயிர் தெழுந்த வல்லமையை ஏசப்பா எல்லாரிடத்துல என்ன செய்ய சொன்னாரு? அவன் சொல்ல சொன்னார். அது சுவிசேஷமா அறிவிக்க சொன்னார். அவனுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர் தெழுதலை குறித்தும் அவன் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் என்று கலிலியாவில சீசரிடத்துல சொன்னார். இப்ப இந்த காரியத்தை அப்போஸ்தலர் நடபடிகள்ல நிறைய பேர் துவங்கி இருக்கிறாங்க. அதுல ஒரு தேவ மனுஷன் துவங்கின அந்த ஊழியத்தை நம்ம பார்க்கலாம். அந்த ஊழியத்தில் அவருக்கு வந்த அவருக்கு வந்த மகிழ்ச்சி என்ன, அவருக்கு வந்த மைனஸ் என்ன, அவருக்கு வந்த பிளஸ் என்ன, யாரு ஜெயித்தா யாரு தோத்தா, இதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சண்டை போடாதீங்க. அவரிடத்துல வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதிலும் இயேசுவை முன்னிட்டு, நல்ல கவனிங்க, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு, நல்ல கவனிக்கணும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு, கோபம் கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனம், அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை, உயிர்த்தெழுதலை பிரசங்கித்துக் கொண்டிருந்த பேதுரும் யோவானும். அல்லேலூயா. இப்படி பேதுரு அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனாக இந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறது, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக இந்த பேதுருடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கும் என்பது நேத்தோம் இந்த நம்ம பேசணும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தைரியம் இல்லாத ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒளிந்து தன்னுடைய வாழ்க்கையில தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு கூட ஆமென் அவருக்கு தைரியம் இல்லாத ஒரு நபராக இந்த பேதுரு இருந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை இயேசு அவர்களுக்கு முன்னிறுத்திய போது, ஆனாலும் அவர்களால் இயங்க முடியவில்லை. மேல் வீட்டு அறையில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்ட பிறகு தங்களுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இது நமக்கு தெரியும். இப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சிலுவையை குறித்து முதலாவது பேதுரு பிரசங்கிக்கிறார். இந்த சிலுவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. இது ஒரு காலம். இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து என்ன செய்யறாரு? அவரு பேசுகிறார். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அங்க இருந்த பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவரிடத்துல வந்து அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்து மறுநாள் வரைக்கும் காவலில வைத்தார்கள். ஏன் வைத்தார்கள்? அவர்கள் பேசினது உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து. அல்லேலூயா. இந்த இயேசு உயிர்த்தெழக்கூடாது, இவருடைய சாம்ராஜ்யத்தை அவர்கள் இந்த அடக்கம் பண்ணினதோடு முடிந்து விட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள். இவருடைய சுவிசேஷம் இனி பரவக்கூடாது என்று திட்டம் போட்டு இயேசுவை கைது செய்து
அவர்கள் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியில இருக்கும் பொழுது கொஞ்ச நாட்களுக்குள்ள தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுரு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது இவனுக்கு அதிகமான என்ன வருது? கோபம் வருகிறது. இப்ப கோபப்பட்டு பிரசங்கித்து கொண்டிருந்தவர்களை என்ன செஞ்சிட்டாங்க? பிடிச்சி காவல்ல போட்டாங்க. ஆமே. இப்ப நிறைய பேத்துக்கு இதுதான் பயம். ஆமே. தேவையில்லாம எதுக்கு வாயை விட்டு மாட்டிக்கிடுறது? அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னா பேதுருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இதை படிச்ச உடனே நம்ம யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும் வரணுமா? இயேசுவை பத்தி யாருக்காவது சொல்லணுங்கிற நம்ம தைரியம் வருமா? முதல்ல படிச்ச உடனே 2-3 அதிகாரம் படிச்ச உடனே அப்படிதான் தெரியும். அப்படிதான் முழு அதிகாரத்தை நம்ம பயம் வரும் பொழுதே பாதியை நிப்பாட்டிடுவோம். சிறைச்சாலையில போட்டுட்டாங்களா, கைது பண்ணிட்டாங்களா, இயேசுடைய உயிர்த்தெழுதல சொன்னதுக்கே இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கும் போதே மீதி இருக்கிறத நம்ம என்ன செஞ்சிருவோம்? இதுக்கு மேல போனா நமக்கு இது பிரச்சனை ஆயிடும், நிப்பாட்டிடுவோம். இப்ப அடுத்து ஒரு விஷயம் நடக்குது. என்ன பாருங்க, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவைகள் தொகை ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார். அல்லேலூயா. இப்ப உள்ள ஜெயிலுக்குள்ள போனது யாரு? இங்க ரட்சிக்கப்பட்டது யாரு? எத்தனை பேர்? அல்லேலூயா. ஒரு நபர் உள்ள போறதுனால 5000 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம உள்ள போறதுனால 5000 பேர் நல்லா இருந்தா எத்தனை பேருக்கு இது சந்தோஷம்? பாருப்பா. அல்லேலூயா. ஒரு ஆளுக்காவது இந்த வருஷம் சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லல. உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்யக்கூடாது? இப்போ பொங்கி எழக்கூடாது. கிரியைகள்ல என்ன செய்யணும்? காட்டணும். கிரியை இல்லாத விசுவாசம். அப்போ உங்க வேலை விதைக்கிறது, அவ்வளவுதான். விவசாயியுடைய வேலை என்ன வேலை? விதைக்கிறது. பூமியில மழை பெய்து தண்ணி நீர் பாய்ச்சுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? வளர்ந்து வரும். அந்த வளர்ச்சியை இவங்க கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். விதைச்சாதான் வளர்ந்துரும். அதே மாதிரி ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை அறிவித்ததுனால, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள செய்தியை அறிவித்ததுனால, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுருவை பிடிச்சி எங்க போட்டாங்க? சரியா? இப்ப அவர் போறதுக்கும் அவர் ஜெயில போடுறதுக்கும் காரணம் என்ன? இந்த 5000 பேர் இந்த சுவிசேஷத்தை என்ன செஞ்சிட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப எது இதுல பெரிய பிளாஷ் நியூஸ்? அதுல எது பெரிய ரொம்ப அங்க ஊரை ஃபுல்லா எது பரவி இருக்கும்னா, ஒருத்தனை உள்ள போட்டது பரவி இருக்குமா, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டது பரவி இருக்குமா? அப்ப எரிச்சல் வருமா வராதா பிசாசுக்கு? அப்ப நம்ம ஒரு ஆளால பிசாசுக்கு எரிச்சல் வருதுன்னா அதை நம்ம திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு ஆளால பிசாசுக்கு எரிச்சல் வருதுன்னா நம்ம அவனுக்கு நிகர் இல்லை, அவனுக்கு மேல போயிட்டோன்னு அர்த்தம். ஆமே. அவனுக்கு மேல நம்ம நிக்கிறோன்னு அர்த்தம். அதனாலதான் அவனை எரிச்சல் மூட்டுற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறா? கிருபை கொடுத்துருக்காரு. அவனுக்கு நம்மளால கோபம் வருதுன்னா அவனோட நம்ம பிளஸ்ல இருக்குன்னு அர்த்தம். நம்மளை கொஞ்ச நாள் பிசாசு கண்டுக்கிடாம இருந்தான். அப்ப பிசாசே நம்ம கண்டுக்கிடலைன்னா நமக்கு சுத்தமா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்மளால அவனுக்கு எரிச்சல் வருதுன்னா நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அவனை உட்கார விட மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. இந்த பேதுரு நார்மலான மனுஷன் தான். இவனை நல்ல மடக்கிடலான்னு நினைச்சான் பிசாசு. ஏற்கனவே இயேசுவை கைது செய்த உடனே மறுதலித்த வந்தான் அப்படிங்கிற பேர் யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அதனால ஈஸியா இந்த பேதுருவை லாக் பண்ணி உள்ள போட்டு முடிச்சிடலான்னு நினைச்சாங்க. ஆனா இவன் வெறும் பேதுருல இப்ப உள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. அதை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. இப்ப சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்வாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். ஆமே. இப்போ இன்னும் எரிச்சல் எப்படி வருது பாருங்க. அடுத்த வார்த்தை இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அப்படி அப்போஸ்தலரா இருக்கிற பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். இது வரைக்கும் பேதுரு தனியா என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? ஆமென். அவருக்கு உள்ள கொடுத்த அபிஷேகத்தினாலையும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையினாலையும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஆரம்பித்தார். இப்ப இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. யாருக்கு ஒரு பிரச்சனை வருது? ஆமென். நல்ல கவனிக்கணும். பிரச்சனை எல்லாரும் கூட்டம் கூடி, அங்க இருக்கிற பெரும் தலைவர்கள்லாம் கூட்டம் கூடி இவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க.
இந்த கொடுக்கலான்னு ஒரு தண்டனையை கொடுக்கலான்னு முயற்சி பண்ணும் பொழுது, தெய்வ பிள்ளையே, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் பரலோகம் உங்களுக்கு எந்த நேரத்திலையும் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு வசனம் தான். அல்லேலூயா. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த பிள்ளையா இருந்தா எங்க உங்களை பாதாளத்துல போட்டு கட்டி போட்டாலும் அங்கேயும் வந்து இயேசு உங்களை காப்பாத்துவார். ஆமென். இப்போ ஆவியானவர் பார்த்தாரு, இனி நம்ம பிள்ளைய சும்மா விடக்கூடாது, இப்பதான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், ஃப்ரெஷ்ஷா இப்பதான் ஊழியம் செய்யறான் அப்படின்னு சப்போர்ட் பண்றதுக்கு அவன் மேல பரிசுத்தாவி என்ன செஞ்சிட்டார், வல்லமையா இறங்கி நிறைந்து அவர்களை நோக்கி, பாருங்களேன், ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியானிகளாய் இருந்த இந்த மனுஷனுக்கு நேரிட்ட நீங்கள் எங்களை விசாரித்து கேட்டால், நல்ல கவனிங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்க கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்களுக்கு முன்பதாக எதிர்த்து ஒரு ஸ்திரீக்கு முன்பதாக, ஆமென், நானும் இயேசுவோடு கூட இருந்தவன் தான் என்று சொல்லுவதற்கு பயந்த இந்த பேதுரு இவ்வளோ தைரியமாக, ஆமென், முக்கியமான தலைவர்கள் மத்தியில நின்று கொண்டு, நீங்கள் அறைந்த சிலுவையில் அறைந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் இவன் சொஸ்தமாயிருக்கிறான் என்று சொல்லி இன்னும் உரத்த சத்தமா சொல்லும் பொழுது, இந்த தலைவர்களுக்கெல்லாம் என்ன உண்டாயிருக்கும், மீண்டும் பயங்கர எரிச்சல் உண்டாயிருக்குமா இருக்காதா? அல்லேலூயா, உண்டாயிருக்கும். அதை பத்தி எல்லாம் என்ன செய்யல பேதுரு கவலைப்பட. உள்ள இருந்து பேசுறது யாரு? அல்லேலூயா. நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் தான், நம்ம எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான். நம்மளை மிஞ்சி ஒரு பிரச்சனை போகுதுன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை டேக் ஓவர் பண்ணிடுவார். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு, இப்ப சிம்சோனை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி, 3 அப்பா அம்மா, ஆமென், சிம்சோன் காட்டுக்குள்ள போறாங்க, வனாந்திரத்துல பாலசிங்கம் வந்துருச்சு. ஆமென். அது வரைக்கும் வெறும் ஆமென், நான் உலக பெண் பார்க்க போகிறான், உலக வேலைக்காக போறான். ஆனா அந்த வேலைக்கு போகும்போது சிங்கம் நடுவுல வருது. அதனுடைய வியாக்கியானங்கள் வேறு, அந்த சப்ஜெக்டை மட்டும் சொல்றேன். ஆனா கொஞ்ச நேரத்துல என்னதான் இருந்தாலும் இவன் பொண்ணு ஃபேன் காரத்து வரமாட்டுதா, அந்த ஏசி கொஞ்சம் கூட்டி விடுங்க, அந்த ஃபேன் கொஞ்சம் வச்சு விடுற பின்னாடி. சரி, இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அந்த நேரத்துல அவர் சொந்த காரியத்துக்கு போனாலும் அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு. உடனே இவனுக்குள்ள ஒரு பயங்கர பயம், பயங்கரமான ஒரு நடுக்கத்துக்குள்ள போயிருப்பான். ஆனா அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினான். அவன் பலமா இறங்கின உடனே அந்த சிங்கம் முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டியை போல காணப்படுது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் அப்படிதான். நீங்கள் சாதாரண விசுவாசியை இருக்கிற வரைக்கும் நீங்க பார்க்கறதெல்லாம் இருண்டதெல்லாம் பயமா தான் இருக்கும். இருண்டதெல்லாம் உங்களுக்கு என்னது பேயாதான் தெரியும். ஆனா நீங்கள் அபிஷேகத்துக்குள்ள நிரப்பப்பட்ட பிள்ளையா இருந்தா, உண்மையாகவே பேயா இருந்தாலும் அது உங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்? சாதாரண ஒரு காத்து மாதிரி தெரியும். அல்ல, இதுதான் உங்களுக்கு அபிஷேகப்பட்டவர்களுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவர்களுக்கும் வித்தியாசம். இப்ப இப்படியெல்லாம் நிறைய சூழ்நிலைகள் இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுருடைய வாழ்க்கையில நடக்க தொடங்குகிறது. இப்படி ஊழியத்தை அவர் செயல்படுத்த ஆரம்பித்த உடனே உடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 4 அப்போஸ்தலர் 12. அதற்கு பேதுரு, நீங்க விட்டு விட்டு வாசினா லேட் ஆகும், சேர்த்து வாசிங்க, நானே வாசிக்கிறேன். 12:4. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அடுத்து அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்.
காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவில தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடி செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இந்த சம்பவம் நமக்கு நல்ல தெரியும். அல்லேலூயா. இப்ப ஏரோது ராஜா இப்படி கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிற இந்த பேதுருக்கு விரோதமாய் தொடர்ந்து அவனை எப்படியாவது முடக்க வேண்டும், இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் இந்த பேதுரு கேட்பதை போல் இல்லை. தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய 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 இந்த பேதுருவை சிறைச்சாலையில போட வேண்டும் என்று திட்டமிட்டு அவனை பிடித்து சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். இப்படி சிறைச்சாலையில போடும் பொழுது சாதாரணமா போடல, 4 அடுக்கு பாதுகாப்பு. எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? 4 அடுக்கு பாதுகாப்பு. கடைசியில இரும்பு சம்பந்தமான கேட்டுக்குள்ள அவனை படுக்கப்பட்டு 2 கைகளையும் சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையில வஸ்திரங்கள் கலட்டப்பட்டு, ஆமென், அந்த ஜெயிலுக்குரிய வஸ்திரங்கள் ஒருவேளை போட்டிருக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த அப்போஸ்தலா இருக்கிற பேதுரு, ஆமென், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தது நிமித்தம், தேவனுடைய சாட்சியை அந்த இடத்துல பிரசங்கித்தது நிமித்தம் இந்த ஏரோது ராஜாவினால இப்படி மறுபடியும் இவனை சிறைச்சாலையில போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்ப சபையாரெல்லாம் ஒரு பக்கம் அவனுக்காய் ஊக்கமா ஜெபிக்கிற வேலை ஒரு பக்கம் நடக்கிறது. ஆனா ஏரோது அவனுக்கு ஒரு சரியான தண்டனையை கொடுத்து விட்டோம். அவனை பஸ்காவுக்கு பிறகு என்ன செய்து விடலாம், ஜனங்கள் முன்னாடி அவனை தண்டித்து விடுதலை ஆக்கலாம் என்று அவன் நினைத்தான். ஆனா அவன் விடுதலை ஆக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு முதல் நாளிலே ஆண்டவர் தேவ மனுஷனை விடுதலை ஆக்கும்படி தேவ தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, தேவனுடைய கிருபை வரங்களை பெற்ற பிள்ளைகள், தேவனுக்காக பிரகாசித்த பிள்ளைகள் இருக்கலாம். சத்துருக்கள் யாரை வேணாலும் எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய ஜென்ம சுபாவத்தை நம்ம களைந்து போடலைன்னா ஏதாவது ஒரு சுபாவத்தை வைத்து நம்மளை கட்டி விடுவான். ஆமென். இப்போ அந்த ஏதாவது ஒரு சுபாவத்தை வைத்து நம்மளை கட்டும் பொழுது, அந்த சுபாவ திரும்பத்தில் கட்டப்படும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரங்களும் கட்டப்பட்டு விடும். ஆமென். ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் செயல்பட விடாதபடிதான் நமக்குள்ள என்ன ஓட்டை இருக்குங்கிறத அவன் தேடிக்கிட்டு இருக்கான். ஆமென். இப்போ சிம்சனுடைய வாழ்க்கையில அவனுக்குள்ள இருக்கிற என்ன மைனஸ், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன, அவனை எப்படி அவனுடைய பலத்தை கண்டுபிடிக்கலாம், எப்படி அவனுடைய அபிஷேகத்தை கண்டுபிடிக்கலாம்னு அவனை சர்ச் பண்றது ஒரு பிசாசு, அவனை சர்ச் பண்ணுது. ஆமென். அதே போல உங்களுடைய அபிஷேகத்தை நீங்க பெறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவாருன்னு பிசாசுக்கு தெரியும். உங்களை அபிஷேகம் பண்ணின உடனே இந்த அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்த விடாதபடிக்கு என்னென்ன தடை பண்ணலாம் என்பதை அவன் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு என்ன செய்வான், சில திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருப்பான். இதுக்கு தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள கடந்து வரும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். நம்ம பழைய மனுஷனை களைந்து போட விட்டால் இந்த பழைய மனுஷனை வைத்து புதிய சிருஷ்டி அவன் அழித்து விடுவான். பழைய மனுஷனை வைத்து புது சிருஷ்டி என்கிற ஏசப்பா கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கை என்ன செஞ்சிருவான், அழிச்சு போடுவான். அதனாலதான் பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் அவன் நிறைவானது வரும் பொழுது அவன் நம்ம குறைவானது அவ தானா போகணும், நம்ம விடுறதே இல்லை. லோத்து மனைவி, எப்பா தேசத்தை அழிக்க போறேன் வந்திருப்பான்னு கையை பிடிச்சி கூட்டு கொண்டு வந்து, என்ன இந்த அம்மாவுக்கு என்ன பழைய ஞாபகம் வீட்டுக்கு வந்துச்சு, போறோம் கொஞ்சம் என்ன செஞ்சலாம், நம்ம வீட்டை பார்த்துட்டு போறேன்னு திரும்பிச்சு, அவ்வளவுதான். பழசு விட மாட்டுது, பழசு என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மள விட மாட்டேங்குது. இந்த பழசால தான் நம்ம வாழ்க்கை போச்சுக்கிறது நமக்கு தெரியும். பழைய வாழ்க்கையால தான் நம்ம வாழ்க்கையில எழும்ப முடியலன்னு தெரியும். பழைய குணங்களால தான் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைன்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி போகும் பொழுது லோத்து மனைவி மாதிரி அடிக்கடி என்ன செஞ்சிடறோம், பின்னாடி போயிடுறோம். இந்த பின்னாடி போற வாழ்க்கையில எந்த குணம் இருக்கோ அதை பிடிச்சுக்கிறோம் பிசாசு. அந்த காரியத்துக்குள்ள நுழைஞ்சு நம்முடைய அபிஷேகம் செயல்பட விடாதபடிக்கு அவன் என்ன செஞ்சிடறான், முடைக்கிறோம். இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜனங்கள் சீர்கட்டு போறதுக்கு காரணம்.
இப்ப நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. என்னதான் நீங்க விழுந்தாலும், என்னதான் நீங்க சில நேரத்துல அறியாமல கட்டப்பட்டு போனாலும், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை காப்பாத்திடும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நீங்க அபிஷேகம் பண்ண கொடுத்தது ஆவியானவர். அவருக்கு தெரியும், உங்களுடைய பலமும் தெரியும், உங்க பலவீனமும் தெரியும், உங்களுடைய விழுகையும் தெரியும், உங்க எழுகையும் தெரியும். அதனால ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுக்கிற அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொண்டா இன்னும் கிருபைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா கொடுத்ததை திரும்பி என்ன செய்ய மாட்டாரு? வாங்க மாட்டார். செயல்படாம நமக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான். என்ன செய்யப்பாரு? செயல்படாம இருக்கும். ஆனா என்றைக்கு நம்முடைய பழைய மனுஷனை களைகிறோமோ அப்போ உள்ள இருக்கிற அபிஷேகம் மறுபடியும் செயல்பட தொடங்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ரகசியம். அல்லேலூயா. அதனால பரவாயில்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்குது போல இருக்குது. ஆஹா, நமக்குள்ளதான் இருக்கு. எத்தனை பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்குது? ஆஹா, எனக்குள்ளதான் இருக்குதா இல்லையா? நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தோம். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. 3 யோவான்ல சொல்லப்படுது, 2 யோவானா 3 யோவான்ல சொல்லப்படுது, நீங்கள் பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது உங்களுக்கு சகலவற்றையும் போதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் அபிஷேகம் பண்ணதான். ஆமென். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான். தாவீதுனா தாவீது தான், விழுந்தாலும் தாவீது தான், எழுந்தாலும் தாவீது தான். ஆமென். ஆகையினால அவன் பேரெல்லாம் மாற்றப்படலை, விழுந்த தாவீதுன்னு சொல்ல. ஆமென். தேவன் அவனை இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில இந்த பேதுருடைய காரியத்தை குறித்து இன்னைக்கு ஏன் பேசுறாருன்னா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இவருக்குள்ள இருந்ததுனால சிறைச்சாலையில போட்டாலும் கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு? தேடி போய் காப்பாத்துறாரு. ஆமென். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது அவருடைய உயிர். ஆமென். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அந்த மனுஷனுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த வல்லமையால தான் அத்தனை ஜனங்களையும் தன்னுடைய பக்கமாய் திருப்ப முடிந்தது. அப்படி அநேகரை ஆண்டவருக்கு சிறையாக்கினவன் அவன் போய் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படி அனுமதிப்பார்? ஆமென். இப்ப சிறையிருப்புக்குள்ள இருந்த 5000 பேரை கர்த்தருக்கு சிறையாக்கி அவர்களை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ரட்சிப்புக்குள் நடத்தின அந்த மனுஷனை அந்த அபிஷேகத்தை விட்டா இன்னும் 5000 இல்ல 10000ங்களுக்கும் இந்த அபிஷேகம் பயன்படும். அப்படி அந்த அபிஷேகம் உள்ள மனுஷனை இந்த பிசாசு கட்டினாலும், இந்த பிசாசு செயல் இப்படி சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் இது நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கா கர்த்தருக்கா? யாருக்கு? உங்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க சோர்ந்து போனீங்கன்னா யாருடைய வேலை நிற்கும்? அப்ப ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? கிடந்துட்டு பொண்ணு விடுவாரா, தூக்கி எடுப்பாரா? அல்லேலூயா. இப்போ சிறைச்சாலைக்குள்ள ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. அது முடிகிற வரைக்கும் யாருக்கு என்ன தெரியல? ட்ரெஸ்ஸை போட சொல்றாரு தெரியல, செருப்பை போட்டுன்னு சொல்றாரு தெரியல. அவர் என்ன கடைசியில கேட்டு கிட்ட போற இரும்பு கேட்டு முன்னாடி போகும்போது கேட்டு தானா திறகுதான். அவன் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பதாக எவ்வளவு சங்கிலிகளால் போட்டாலும் அது திறக்கக்கூடிய பவர் அந்த அபிஷேகத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மந்திரவாதிகள் சில மனிதர்களுக்கு மாந்திரிகம் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களால வாயும் திறக்க முடியாது. அவன் அப்படியே மந்தமா அப்படியே ஒரு எல்லாமே இருக்கும், செயல்படாது, எல்லாம் கட்டிடுவான். ஆனா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனால மட்டும்தான் அவனை கட்டவிழ்த்து விட முடியும். அந்த மந்திரவாதி யாருக்கு அடங்குவானா? அந்த அபிஷேகத்துக்கு மட்டும்தான் அந்த மந்திரவாதம் என்ன செய்யும்? அழியும். வேற சாதாரணமா ஜெபிச்சா என்ன செய்ய முடியாது? அழியவே அழியாது. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அபிஷேகத்திற்கு நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கவே கூடாது. அபிஷேகம் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அபிஷேகம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு பெரிய விலை மதிப்பில்லாத பொருள் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி உங்க வீட்டை தேடி திருட வருவான்? ஒரு 50 சவரம் இல்லை 100 சவரம், ஒரு 500 சவரம் உங்க வீட்டுல நகை இருக்குதுன்னா உங்க வீட்டையே தான் திருடர்களுக்கு என்ன செய்யும்? ஆமா. அப்போ இந்த 500 சவரம் அழிஞ்சு போற பொருள் அதுக்கே திருடன் தர மாதிரி வரும். ஆனா அவன் திருடுனானா மாட்டிக்கிடுவான்னு அவன் நல்லாவே தெரிஞ்சு இருந்தாலும் உங்க பொருளை திருடினாதான் அவனுக்கு கெத்துன்னு சொல்லி வரான். அதே மாதிரி உலகத்துல இருந்து வந்தது அல்ல, இது பரலோகத்திலிருந்து வந்த அபிஷேகம். தேவன் நமக்கு கொடுத்தது. அதை நீங்க உங்ககிட்ட இருந்தா பிசாசு உங்களை சுத்தி சுத்தி வரதா செய்வான். எதுக்குன்னா நீங்க அதை செயல்படுத்தக்கூடாது, அதை நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதை நீங்க உங்க வீட்டுக்குள்ள போட்டு லாக் பண்ணணும். நீங்க முடங்கினா அபிஷேகம் முடங்கிரும். உங்களுக்கு பலவீனத்தை கொடுப்பான், உங்க குடும்பத்துல பிரச்சனை கிளப்பி விடுவான், பிள்ளைகள் உங்ககிட்ட சண்டை போடும், கணவன் தேவையில்லாம சண்டை போடுவாங்க, நீ ஜெபிக்கலான்னு போகும்போதுதான் பிரச்சனை வரும். இப்படி எல்லாம் வரும்போது உங்க அபிஷேகம் செயல்பட முடியாது. இதுதான் சிறையிருப்பு. ஆமென். ஆனாலும் எத்தனை பிரச்சனை எழும்பினாலும் இந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? அடக்கி வைக்க கூடாது. அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே மறுபடியும் என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த அபிஷேகத்தை நீங்க செயல்படுத்திட்டே இருந்தா இதுதான் உங்க வீட்டுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பட்டயம்.
ஆமா, எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் இந்த பட்டயத்தால நீங்க வெட்டணும், அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் வந்து ஆமென் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் பழைய ஏற்பாடு. இப்போ உங்க பிசாசை நீங்கள தான் துரத்தணுங்கிறது புதிய ஏற்பாடு. ஆமென். ஆண்டவர் நம்மள சோம்பேறியா வச்சு சோறு போட விரும்பல. உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு ஆண்டவர் நம்மள சோம்பேறி பிள்ளைகளை பெத்து போடல. ஆமென். அவர் வந்து எப்படி ஜெயித்தாரோ அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். இது நிறைய பாஸ்டர்ஸ் இப்படியே பேசுறாங்க, நீங்க சும்மா இருங்க. கர்த்தர் யுத்தம் பண்ண, அவரெல்லாம் யுத்தம் பண்ண எல்லாம் கொடுத்துட்டாரு. அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, கிருபையை கொடுத்துட்டாரு, வரங்களை கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. மீண்டும் வருவாங்களா? உங்களுடைய எல்லை தாண்டி ஒரு பிரச்சனை வரும் பொழுது எப்படி ஆமென் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மேல இறங்கி அங்க எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பேசினாரோ, அதே மாதிரி உங்களை தாண்டி ஒரு காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து அமரும். நீங்க முயற்சி பண்றதே இல்லை, பயம் சுத்தி சுத்தி பயம் சுத்தி சுத்தி என்ன செய்யும்? அருமையான அம்மா தப்பா நினைச்சுக்கிறாரு, ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிடுறேன். ஆமா, ஒரு வீட்டுல ஏன் விசுவாசி அந்த மெர்சி சிஸ்டர் தான் வரல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்க போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, போன்ல ஜெபம் பண்ணலான்னு சொல்லும்போது நான் போன்ல ஜெபம் பண்றேன், இவங்க போன் கொடுத்தாங்க, பிசாசு அலக்கழிச்சிச்சு. என்ன செஞ்சிருச்சு? அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க அந்த நேரத்துல? ஐயோ போயும் இந்த நேரத்துல நான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேனே. அப்ப ஒத்தையில என்ன செய்ய முடியாது. அந்த எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில பிசாசு அலக்கழிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அலக்கழிக்குது பாச உள்ள உருளுது. நான் உடனே என்ன பண்ணேன், கட்டி போன்லயே கட்டி ஜெபம் நீங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இவங்களை காப்பாத்தணுமே. எதுக்கு சொல்ல, மறுபடியும் சண்டே வந்தாங்க, கர்த்தர் இங்க வச்சு சுகமாக்கிட்டாரு. எதற்கு சொல்லுகிறேன், இப்படி எதிர்பாராத சூழ்நிலையில பிசாசு டக்குன்னு என்ன செஞ்சிடும், அலக்கழிச்சிடும். இங்க ஒரு ஐயா ஊழியத்துக்கு செய்யறேன்னு சொல்லி ஒரு ஐயா வந்தா நான் சொல்லியிருப்பேன். அவரு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன்னாரு, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு வந்தாரு. அப்போ அவர் முட்டி போட்டாரு, 60 வயசு இருக்கும். முட்டியெல்லாம் போடாதீங்கய்யா அப்படின்னு. யாரோ இருந்தீங்க இங்க எல்லாரும், எத்தனை பேர் இருந்தீங்க பாத்தீங்களா? இவ்வளவு பேர் இருந்திருக்கிறீங்க. அப்ப இருக்கும்போது அந்த ஐயா கிட்ட நான் சொன்னேன், பரவாயில்ல எழுந்திருங்க, நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, இல்ல நான் முழங்கால் போடுறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு, அவர் தலையில கை வைக்காத, பலவான் உள்ள உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் அறியாமலே நான் சொல்றேன், என்னையா நீங்க ஊழியம் செய்யறீங்க, நீ ஏரியா பலவானே உங்களுக்குள்ள இருக்கிறான்னு சொன்ன உடனே ஆமா அந்த ஆவி ஒரு சத்தம், இந்த பில்டிங் வந்து சாதாரண செங்கலா இருந்தா விழுந்திருக்கும். ஆமா, இங்க இருந்தவங்க பயந்துட்டாங்க எல்லாம். சரியான சத்தம், யாரை பார்த்து பேசுறேன்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டுச்சு, எல்லாத்துக்கும் அடிவேரெல்லாம் கலக்கிருச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த பிசாசு ஏன் எதிர்க்கிறானோ, அவனுக்கு நிகரா இருந்தாதான் அவன் தன்னை வெளிப்படுத்துவான். அவனுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் இங்க இயேசு இருக்கிறதுனாலதான் அவன் தன்னை வெளிப்படுத்துவான். பலவானெல்லாம் சீக்கிரமா அலக்கழிச்சு வராது. அவன் தன்னை வந்து எல்லாருக்கிட்டையும் முன்னாடியும் காட்டிக்கிட மாட்டான். அப்ப அது அலக்கழிச்ச உடனே சரி அப்படியா, இதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இவருக்குள்ள நிறைய பெருமையின் ஆவி இருக்குது, அதனால இந்த ஆவி உள்ள உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றீங்கன்னு சொன்னோன்னா என்ன சொல்றேன், மறுபடியும் அலக்கழிக்குது. அப்புறம் அவர் கொஞ்ச நேரத்துல அவரே ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. திரும்ப வாங்க, என்ன வரமாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் போயிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, எந்த நேரத்துல பிசாசு இப்படி நம்மளை வேதனைப்படுத்துவான், எப்ப பயமுறுத்துவான், எப்ப நம்மளை ஓட விடுவான் அப்படின்னு நம்ம தெரியாது. ஆனா அந்த நேரத்துல நம்மளை ஆண்டவர் தோத்து போட விட மாட்டார். உடனே ஒரு பிசாசு நம்மளை எதிர்க்கிறான்னா நம்மளை சுத்தி நமக்கு தெரியாத தேவதூதர்கள் வந்துருவாங்க. இங்க ஒரு சேனை வந்து நிற்கும், ஏசப்ப ரத்தம் நிற்கும், பட்டயத்தோடு தேவதூதர்கள் சுத்தி நிற்பாங்க. நம்ம கமாண்ட் பண்ண யுத்தம் நடக்கும். நீங்க நினைக்கிறீங்க நீங்க சும்மா இருங்கள், நான் பாட்டுக்கு சும்மா இருந்தானா என்ன போட்டுட்டு அது போயிடும். நம்ம இங்க வசனத்தை சொல்ல தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க, அந்த சத்துருவை விழப் பண்ணுவாங்க. ஆமே, இப்படிதான் ஊழியர் நடக்கிறது. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தோடு விழுவார்கள். அவன் வெட்ட வருவான், அவன் அங்க வரும் பொழுதே நமக்கு முன்பதாக தேவதூதர்கள் கடந்து போய் அவனை முறியடிக்கும். அதான் அபிஷேகம். அபிஷேகம் உள்ள மனுஷனை பிசாசு நம்ம தூரத்துல இருந்து தான் டச் பண்ண முடியும். பின்னாடி நம்முடைய கூட இருக்கிறவர்கள் மூலம் தான் நமக்கு உபத்திரவத்தை கொடுப்பான். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மளால தாங்க முடியலனாலும் கர்த்தருடைய கரம் நம்மளை வந்து என்ன செய்யும், நம்மளை எப்படியும் பாதுகாத்து விடும். ஆமேன். அதனால உங்க இருதயத்துல ஆமேன் ஊழியம் செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. எந்த காலத்திலையும் உங்களுடைய வீடுகளில என்ன வேணாலும் பிசாசுடைய கிரியைகள் வரலாம். ஏன் வருதுன்னா, ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, அவங்க அபிஷேகத்துக்கு வேலை கொடுக்கிறார்.
உங்க அபிஷேகத்துக்கு வேலை கொடுக்குறான். அப்ப அபிஷேகத்துக்கு வேலை வேணும். அபிஷேகத்துல என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்க ஜெபம் பண்றீங்க. அபிஷேகத்துல அடுத்த லெவலுக்கு கொண்டு புது கிருபையை தாரும் ஆண்டவர், இது போதாதுன்னு சொல்றீங்க. இப்ப அந்த அபிஷேகத்துல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா நீங்க ஏற்கனவே கொடுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். இதை செயல்படுத்துறதுக்கு வீட்டுக்குள்ளதான் என்ன கொடுப்பாரு ஆண்டவர்? ஹோம்ஒர்க் கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளதான் என்ன கொடுப்பாரு? ஹோம்ஒர்க் கொடுப்பாரு. இந்த ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது அதை நீங்க செய்யணும். அதை செஞ்சாதான் நீங்க என்ன செய்வீங்க? அந்த அபிஷேகத்தை சரியா செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த அபிஷேகத்துக்குள்ள கத்து நம்மள கொண்டு போவேன். நமக்கெல்லாம் ஹோம்ஒர்க் பண்றதே பிடிக்காது. எத்தனை பேருக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்க? யாராவது வீட்டுல போய் உண்மையான மனசுல நான் போய் அதை பார்த்து திரும்பி பார்க்கிறேன் சொல்றீங்களா? எத்தனை பேர் திரும்பி பார்க்கறீங்க? அதை கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். அது நல்ல பழக்கம். ஆனா நோட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். நீங்க மொத்த பிரசங்கத்தையும் நிறைய பேர் எழுதுறீங்க. அப்ப எப்ப கேட்பீங்க? அந்த வசனத்தை மட்டும் நோட் பண்ணி வைக்கணும். வீட்டுல போய் நீங்க என்ன செய்யணும்? தியானிக்கணும். அப்பதான் உங்களுக்கு நான் பேசுனதும் நீங்க படிக்கிறதும் உங்களுக்குள்ள சரியாக புரியும். இப்ப ஹோம்ஒர்க் நீங்க பண்ண ரெடி இல்லைன்னா இந்த அபிஷேகம் நீங்க எத்தனை நாள் உங்ககிட்ட இருந்தாலும் அது சார்பாகாது. வீட்டுக்குள்ள நீங்க அற்புதங்களை நடப்பிக்கணும். வீட்டுக்குள்ள கிரியைகளை நடப்பிக்கணும். வீட்டுக்குள்ள ஏசப்பா யார் என்பதை நிரூபிக்கணும். அப்பதான் வெளியில இருந்து ஊழியம் வந்தா உங்களால செய்ய முடியும். நம்ம எல்லாமே டைரக்டா என்ன செய்வோம்? கிரவுண்ட்ல தான் விளையாடுவோம். எல்லாரும் என்ன செய்வோம்? இந்த கிரவுண்டு பத்தாது பாஸ்டர், இந்த இடம் பத்தல, இந்த கீபோர்டு பத்தாது பாஸ்டர், இதுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. எடுத்த உடனே முதல்ல 100 அடி ஓட்டம் ஓடுமா? 400 மீட்டர்ஸ் தான். எடுத்த உடனே நமக்கு எல்லாமே பெருசா தான் வேணும். ஆனா ஹோம்ஒர்க் பண்ணாம என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு வீட்டுக்குள்ளதான் உங்களுக்கு ஊழியம் தொடங்கணும். வீட்டுக்குள்ள ஊழியம் தொடங்கினா வெளியில தோத்து போயிடுவோம். அல்லேலூயா. அதனால எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்க அபிஷேகம் உங்களை காக்கும். இப்ப ஒரே ஒரு காரணம் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஆமென் ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை அறிவித்தான். ஆனால் அந்த அபிஷேகத்தின் மூலம் அவனுக்கு உபத்திரவம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஆசீர்வாதம் வந்துச்சு. அந்த உபத்திரவம் 2 நாள் 3 நாள் தான் இருந்துச்சு. ஆனா அவர் செய்த அற்புதங்கள் 5000 பேருக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு நன்மையை கொடுத்தது. 5000 வீடு சந்தோஷப்பட்டுச்சு. ஒருத்தர் மட்டும்தான் சிறைசாலைக்குள்ள கொஞ்சம் புலம்பி இருப்பார். ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டு உங்க ஊழியத்தை தான் நான் செஞ்சேன் ஏசப்பா, இப்படி இந்த பிசாசு என்னை போட்டு இப்படி படாத படுத்திருக்கலாம், அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்களே. ஒரு ஆள் புலம்புறதுக்காக 5000 பேர் ஆண்டவர் சும்மா விட முடியுமா? அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கரியாமுடிக்கு நான் ஏன் வந்தேன்? இந்த ஊரை நான் வெறுத்த ஊரு. எங்க வீடு பார்க்க போனாலும் கடைசியில சுத்தி வந்து இங்க தான் நிற்பேன். செலவுப்பட்டைக்குள்ள பூந்து நாங்க வீடு பார்க்க இப்படி வருவோம், கடைசியில அப்படியே வந்து நிற்போம், கடைசியில செஞ்சுரி முன்னாடி நிற்போம். இப்படியே வஞ்சிப்பாளையத்துக்கு சுத்திட்டு வந்து கடைசியில் வழி தெரியாது எங்களுக்கு. அப்பெல்லாம் இந்த வழி போனா எங்க போன்னு தெரியாது. இந்த முருகம்பாளையத்துக்குள்ள வந்து வருவோம், கடைசியில மறுபடியும் இந்த குட்டிஸ் பக்கெட் நிற்போம். என்ன ஆண்டவர், இதை வேண்டவே வேண்டான்னு தான் எங்க போனோம்? நாங்க அவினாசிக்கு போனோம், கங்காநகர். அங்க வந்து என்ன செஞ்சார்? இந்த வீடு எங்களுக்கு நல்ல வீடு, இருக்கிறதுக்கு நல்ல வீடு, படுக்கிறதுக்கு நல்ல வீடு, நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பர் வீடா இருந்துச்சு. கடைசியில திருடனுக்கு பொறுக்கல. யாருக்கு பொறுக்கல? திருடனை யாரு அனுப்பியிருப்பா? கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் தான் என்ன செஞ்சிருப்பாரு. என் ஊழியம் கன்னியாகுமரியில ஊழியத்துக்கு வந்துட்டோம். ஆனா வீடு எங்க? ஊழியத்தை எங்க தூங்க வச்சுட்டு நீங்க அங்க போய் தூங்குறியா? எங்க பாஸ்டமா தான் அதுக்கு காரணம். இந்த வீட்டை விட்டு நம்ம போகவே கூடாது. இந்த சொந்த வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த வீடை வித்தா அந்த வீடையே நம்ம என்ன செஞ்சிடணும்? வாங்கிடணும். அந்த பால்காரர் வேற விற்கிறேன்னு வேற சொல்லிட்டாரு, இதை வாங்கணும், இங்கதான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சென்னைக்கு போறதுக்கு அது ரொம்ப பக்கம், சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடலாம். இப்படி எல்லாம் அந்த வீடு மேலேயே ஒரு பிரியமா இருந்தாங்க. ஆமா, சென்னைக்கு போயிட்டு வரும்போது வீடு அலங்கோலமா மாறிடுச்சு. அலங்கோலமா மாறி அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு மனசு இல்லாம நைட்டோடு நைட்டா வீடு பார்க்கறதுக்கு ஓடணும். அப்படி திரும்பவும் எங்கேயும் பார்க்கல, சர்ச்சு பக்கமே வந்துட்டோம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். நம்ம எங்க சுத்தினாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மளை கரெக்டா தூக்கி எடுத்துருவாரு. நம்மளா ஓடினாலும் சரி, பிசாசே நம்மளை கொண்டு போனாலும் சரி, அவருக்கு நேரம் வரும்போது நம்மளை தூக்கி எடுத்து அங்க கொண்டு என்ன செஞ்சிருவார்? விடுதலை பண்ணி. இப்ப பேதுருக்கு ஆமேன் இந்த விடுதலை பண்ணணும்னு ஏரோது பிளான் பண்ணினான். ஆனா அவன் என்ன திட்டம் ரகசியம் வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியல. அவன் ஒரு திருடனு என்ன தெரியும்? ஏசப்பா
உயிர்த்தெழுந்த பிறந்த உடனே அவன் வந்து சாஸ்திரிகள்கிட்ட என்ன சொன்னான், எங்க இருக்கிறாரு, நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் வந்து என்ன செய்யறேன். இந்த திருட்டுத்தனம் யாருக்கு தெரிஞ்சு போச்சு? ஏசப்பாவுக்கு தெரிஞ்சு. அதனால இவன் நாளைக்கு இவன் விடுதலை பண்ணுவானோ பண்ண மாட்டானோ, என் பிள்ளை இவன் யாரு விடுதலை பண்றது, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை இவன் மேல இவன் எதுக்கு பரிதாபப்பட்டு வெளியே அனுப்புறதுன்னு சொல்லி முத நாளே தூதன் அனுப்பி கர்த்தர் அவனை விடுதலை செய்து அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஊழியத்துல ஒரு அப்டேட்டையும், அவனுக்காக ஜெபித்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நம்முடைய கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்பதை காண்பிப்பதற்கும், சிறைச்சாலையில காவல் காக்கிறவர்களுக்கு இவனுடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய கைது, அவருடைய சிறைச்சாலை அனுபவம் ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் மாறினது. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்துல நானும் இந்த மாதிரி உங்களை மாதிரி புலம்பி இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே, எத்தனையோ இடங்கள் இருக்கும் பொழுது இந்த கிராமத்துல கொண்டு என்ன போட்டீங்களே, இந்த கிராமத்துல கொண்டு என்ன போட்டீங்களே, இந்த பக்கம்னு வர முடியல, அந்த பக்கம் போக முடியல அப்படின்னு சொல்லி ஒன்னும் கோயம்புத்தூர்ல வைக்கணும், இல்லைன்னா திருப்பூர் நடுவுல வைக்கணும். ஒரு பைபாஸை விட்டுட்டு இந்த பக்கமும் திருப்பூர், அந்த பக்கம் பைபாஸ் கோயம்புத்தூருக்கு போற ரோடு மாதிரி வச்சு விட்டாரு. ஒரு பக்கம் சிட்டின்னு சொல்ல முடியாது, கிராமம்னு சொல்ல முடியாது, என்னன்னு வழி சொல்றது. சென்னையில இருக்கிறவங்ககிட்ட சொன்னோம்னா என்ன நீயும் அங்க போய் இருக்கிறேன்னு கேட்குறாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை. கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம எங்க செய்தாலும் அவருடைய அபிஷேகம் நம்மளை என்ன செய்ய வெளியே கொண்டு போகும். கிராமத்துல இருந்தாலும் எனக்கு தெரிந்து நம்ம தேசத்துக்கு வந்திருக்கிறார் ஜான் முத்து தீர்க்கதரிசி. 2019 நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறாரு. இப்பதான் போன வருஷம் தான் இறந்து போனாரு. அவர் வந்து இருதோட ரொம்ப பெரிய கிராமம், பஸ் அதாவது ரோடே சின்ன ரோடு. ஏன்னா இளங்குண்டிங்கிற இடம் எங்க இருக்குது அப்படின்னா செய்யார்ல. அப்போ அந்த ஊர் கிராமத்துக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவருடைய அபிஷேகத்தை தேடி டாடா சும்மா வரும், ஸ்கார்பியா வரும், அரசியல்வாதிகள் வருவாங்க, பெரிய பெரிய ஊழியர்கள் வருவாங்க, வந்து தீர்க்கதரிசிகிட்ட ஜெபம் பண்ணி அவருடைய ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கேட்டுட்டு போவாங்க. ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் எங்க இருந்தாலும் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாள்ல அபிஷேகத்துக்கு நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆவியா ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பிரச்சனை வராதுன்னு சொல்ல வரும். ஆனா பிரச்சனை 10% வந்தால் உங்களுக்கு உயர்வு 100% உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு எந்த அளவுக்கு நொறுக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு பெருக்கம் உண்டு. எந்த அளவுக்கு சத்துருக்கள் உங்களுக்கு திட்டம் போடுறானோ அதை விட பெரிய திட்டம் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதனால அபிஷேகத்தை நம்புங்க, அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை ஆழமாய் போங்க. அந்த அபிஷேகம் உங்களை தினம் உங்களை உருவாக்கி, உங்களை செதுக்கி, உங்க ஜென்ம சுபாவத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டு உங்களை மறுரூபமாக்கி உங்களை சீக்கிரமாய் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு மனவாட்டியா இது மாற்றும். அல்லேலூயா. ஆகையினால ஆவியானவர் வந்து தங்கக்கூடிய இடம் தான் அபிஷேகம். உங்களை அபிஷேகம் இருந்தால் உங்களுக்கு டக்குன்னு வந்துருவாரு. நீ சொன்ன உடனே என்ன செஞ்சிருவார் ஆவியானவர், அப்படியே கிரியில் நடத்துவார். இதுதான் ஒரு பெரிய விஷயம். நீங்க அபிஷேகம் உள்ளவங்க அபிஷேகம் இல்லாதவங்க 2 பேரும் ஜெபிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அபிஷேகம் உள்ளவங்க ஜெபிச்சா உடனே அற்புதம் அந்த இடத்துல நடந்துடும், ஸ்பாட்ல நடக்கும். ஆனா அபிஷேகம் இல்லாதவங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், லேட்டா நடக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஜெபிச்சா அடுத்த நிமிஷத்துல நடக்கும். ஏன்னா உடனே இது எப்பவுமே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். எப்பொழுதும் கர்த்தருடைய ஊழியத்துல யாருக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் ஜெபிக்கக்கூடியவனை நம்பிதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, அபிஷேகத்தை கொடுப்பார். ஆகையினால இந்த அபிஷேகத்தை அதிகமா நம்புங்க, இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நாளில பேதுருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். இந்த நாளில பேதுருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். பேதுருடைய அபிஷேகம் இன்னும் நிறைய இருக்குது. இதோடைய முதல் பகுதி இந்த காரியம், ஒரு தைரியம், அவனுக்குள்ள சகிக்கக்கூடிய ஒரு தன்மை, எது வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற புலம்பாத ஒரு தன்மை இந்த பேதுருக்குள்ள வந்தது. சிறைச்சாலைக்குள்ள புலம்புனாரா, அவர் பாட்டுக்கு இருந்தார். அல்லேலூயா. ஆகையினால எதை குறிச்சியும் ரொம்ப ரெக்கமெண்டேஷனுக்கு போல ஏன்னு புலம்புனது மாதிரி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் அபிஷேகத்தை விட்டு விடாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை பேதுருக்குள்ள வைத்து ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்தது போல உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் வைத்ததை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.